foodies, welcome to Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆந்திரா தெலுங்கானா ஸ்டைல் மஜ்ஜிக புலுசு. அதாவது மோர் குழம்போட கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான வெர்ஷன் தான் இந்த மஜ்ஜிக புலுசு. இது ரொம்ப ஈஸி, நிமிஷமா ஆயிடும். கொஞ்சம் புளிச்ச தயிர் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். நமக்கு தேவையான தயிர் எடுத்துட்டு இதை நம்ம நல்லா விஸ்க் பண்ணிக்கணும். விஸ்க் பண்ணிட்ட பின்னா இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் வந்து நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா இதையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணிடலாம். இப்போது இதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஜலம் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது, அதுக்காக ரொம்ப நீர்க்கவும் இருக்கக்கூடாது. இப்போ இது வந்து நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடுது. இப்போ இதுக்கு நம்ம டெம்பரிங் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு பொரிச்சு போடுறதுக்கு எனி ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் போட்டிருக்கேன். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சுன்றது தேவையான க்ரீன் சில்லிஸ், 2 ரெட் சில்லிஸ், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இதில் மஞ்சப்பொடி வந்து ஆப்ஷனல் தான், பட் இதில் வந்து அந்த மஞ்சப்பொடி போட்டாக்க அந்த ஃப்ளேவர் அண்ட் அந்த கலர் வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் சாப்ட் ஜிஞ்சர்ஸ் அண்ட் சாப்ட் கார்லிக்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து வெங்காயம் வந்து ரொம்ப அப்படியே வதங்கி மைய வேகணும் அப்படிங்கிறது கிடையாது, க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். இந்த மஞ்சப்பொடியோட வாசனை போகணும், அவ்வளோதான் நமக்கு டைம். நம்மளோட மஞ்சப்பொடி வாசனை போன பின்ன ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த மோர், இதில் சேர்த்துட வேண்டியதான். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ், அவ்வளோதான். மேலே லைட்டாக கொத்தமல்லி. 5 நிமிஷம் கூட ஆகலை நமக்கு இந்த மஜ்ஜிக புலுசு பண்ணுறதுக்கு. இது வந்து சுட சுட சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட எனி ஃப்ரை, அதாவது ஆலு ஃப்ரை, சேனக்கிழங்கு ஃப்ரை, கருணக்கிழங்கு ஃப்ரை, அதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.